ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நண்பன் முஷப். இன்னைக்கு ஒரு ஹாரர் கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கேம்னா ஹாண்டட் எலிவேட்டர் அப்படிங்கிற ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்றோம்னா, இது 11 PM ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்து போகலான்னு சொல்லி இருக்கும்போது பாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு மேலே அப்ஸ்டேர்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் வச்சுருக்கேன், அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக பட்டா, அதாவது ஏதாவது அமாவசமான விஷயங்கள் பட்டுச்சுன்னா அதை உடனே ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் சொன்னாங்க. ஸோ வாங்க இங்கே ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இது என்னது? டு ரீட். அப்பா எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான். 2 லைனில் கொடுத்தாலே நான் படிக்க மாட்டேன், இல்லை இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த ஃபேக்ட்ரி ஒரு சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுது. எதனாலனா, ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிளை விட்டுருக்காங்க. அந்த ஆர்டிக்கிளால் இந்த ஃபேக்ட்ரி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஆகுது. அதாவது அவங்களோட நோக்கு இப்போ என்னவா இருக்குன்னா, அந்த ஃபினான்ஷியல் லாஸ்லேருந்து வெளியே வரணும். பலபடி அவங்க அவங்க ஃபேக்ட்ரி நடத்துறது தான் அவங்களோட டாஸ்காகவே இருக்குது. ஓகே, இது அதாவது இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரி இருக்க பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது, லோக்கல் லேக்கு. அந்த லேக்கில் எல்லாமே அந்த ஃபேக்ட்ரி இருக்க வேஸ்ட்டெல்லாம் அதில் போடுதாங்களாம். அதை என்ன பண்ணாங்கன்னா, அத்தாரிட்டி என்ன பண்ணாங்கன்னா, இதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகே, புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கமெண்டில் சொல்லியிருக்கூடல, நீங்கள் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னுட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். லிஃப்ட்டு அடா பவிங்களா, லிஃப்ட்டு திறக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வசமாக மாட்டி விட்டாங்க போல. மாடர்ன் சைனா நியூஸ். ஒருத்தனையும் காணும், நம்ம மட்டும்தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ண முடியல. யார் இது? வானு டுயிச்செஃப் எடிட்டரா? என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இதில் ஓகே, வந்த வழி நம்ம மட்டும் பார்ப்போம். மாடர்ன் சைனா நியூஸ். ஓகே, இது என்னோட ஒரு ஓப்பனே பண்ண முடியல. என்னடா இது? பாஸ் பேப்பர். ஓகே, இதுதான் பாஸ் பேப்பர் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஓகே எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. என்ன இப்போ ப்ளூ கலர் காமிக்கி? ஓகே, லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள போகலாம். என்ன பட்டன் அமுக்கணுமா? புச்சுக்கோல். நல்லா இருக்கு மியூசிக், அப்படியே வெயிட் பண்ணலாம். டோன் 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 டோன். இப்போ நம்ம இதை பாக்ஸில் கொடுத்துட்டு அதெல்லாம் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். டே, என்னடா இது? ஆஹா, இங்கேயும் லூப்பா? விளங்கிரும். இது என்னது? ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரி இது இங்கே லேக் எல்லாம் சேஃபாக தான் இருக்கும், இங்கெல்லாம் இது சேஃபாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குழந்தை அந்த லேக்கில் ஸ்விம் பண்ண போய் இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிஸ்போஸ் மெத்தட் அவங்க என்ன தான் மாற்றணுமே அந்த டேமேஜ் அவங்களால இது பண்ண முடியலை. அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கான விசாரணையை பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க.
ஓகே. இது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த லேக் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இந்த லேக் வந்து பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு இந்த ஃபேக்ட்ரி லுக்கிங் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி வந்து எப்படியாவது பாதுகாப்பாக கொண்டு வரணும், பாதுகாப்பாகவும் பழையபடி மெயின்டெனன்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இது யாருமே பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. எப்படி அந்த சேர் இதாச்சு? அரே என்னடா எனக்கு கேமரா வித்தியாசமா இந்த போட்டோ எடுத்துனாங்களே. ஓ ஷேக் பண்ணுமா? ஷேக் a body like a belly dance டும் 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 டும். ஓகே. இப்போ நான் இங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் ஏன் இங்க வந்தேன்னு எனக்கு புரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஓப்பனே ஆக மாட்டுக்கு. ஓகே. என்னடா அது? இப்ப சேர் நேரா இருக்கு போட்டோ எடுத்தோன்னே. ஓஹோ, அப்ப இதுக்கு தான் எடுக்க சொன்ன நான் போட்டோவை. ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னன்னா இதுல இருக்க நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோம்னா நம்மளால வந்து என்ன பண்ண முடியுதுன்னா லிஃப்ட்ல வந்து நம்மளால போக முடியுது. அப்போ ஒரு இதா வருது போல இந்த மாதிரி லூப்பா. எத்தனை வாட்டி லூப் இந்த மாதிரி வரும்னு தெரியலையே. அரே வீட்டுக்கு போற ஆசைப்படுறது தப்பா? ஷை ஏன்டா இப்படி வந்தீங்க? ஓப்பன் த டோர். ஐ சே ஓப்பன் த டோர். டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. புதுசா ஒன்று வந்திருக்கா? என்னது இது? ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது இதுக்கான லீகலான எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் க்ளோஸ் ஆகாத மாதிரி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த குழந்தையோட அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லேக்கில் வந்து அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒரு அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியும் எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு இதுதான் காரணம்ட்டு எழுதி வச்சுட்டு இதாகிட்டாங்க. இப்போ அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அன்சர்டனாக இருக்குது. அது எப்படி சொல்லணும்னு தெரியலை. ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன போட்டிருக்குன்னா சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக போகுதான். வேறு அந்த நியூஸ் பேப்பரில் வந்து என்னென்னா இந்த கதையை வந்து மறைக்குதாங்கன்னா வேறு அவங்க வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாகவே என்ன பண்ணணுன்னா இதுக்கான ஒரு ஐடியாவும் இது எப்படியாவது இந்த ஃபேக்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்னதுடா அது? ஆஹா ரத்தமா இருக்கையா? என்னையா இது? போட்டோ எடுத்து போயிடுச்சு. ஓகே. என்னையா சத்தம் இது? இது எப்படா டொரஞ்சி? பாஸ் பேப்பரு ஸ்விட்ச் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே. இது இப்போ கிடைச்ச லெட்டரா? என்னது இது? ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெட்டர் எழுதி யாருன்னா அந்த குழந்தை ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட அம்மா தான். அப்படி இந்த லெட்டர் என்ன எழுதியிருக்காங்கன்னா அவங்க பேர் வந்து லீஃபேக் கரெக்டாக சொல்லி தான் நினைக்கிறேன். ஓகே. இந்த லெட்டர் என்ன எழுதியிருக்காங்கன்னா டியர் சீஃப் எடிட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பேர் வேறு
அவங்க குழந்தை இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அந்த பொல்யூட்டட் லேக்கை இது பண்ணதை வந்து ஹைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாக அந்த இதை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவங்க வந்து அதனால் வந்து ரொம்ப கோபமாகவும் பேனாகவும் பேனாகவும் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களால மன்னிக்கவே முடியாதான் இவங்கள. வேறு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இதை இப்படியே விட மாட்டேன், இந்த மாதிரி என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மற்ற மீடியாவில் போய் அவங்க இதை சொல்லுவாங்களாம். இதுக்கு உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த உண்மை வந்து வெளியே வரும்போது நீங்கள் அதுக்கான வந்து அதுக்கான இதுக்கு வந்து நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே இருக்க கேமரா வச்சு இதையும் எடுத்துருவோம். ஷேக் 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 பாடி like a belly dancer டும் 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 டுடும் டும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸ்பிரிண்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாம். என்னடா அது நியூஸ் ஸ்கிப் பண்ண முடியாதா? We begin with the shocking news that a factory has been abused polluting a local lake. Okay. This pollution has caused a series of growing concern the factory. டேய் வாஷ் பண்ணி போறீங்க, ஏன் இவ்வளவு ஸ்பீடா போறீங்க?不幸的是，一名试图在湖中游泳的小男孩因内脏感染而重病。医学专家对此感到困惑，称这种情况前所未有。据报道，男孩的器官正在从内部恶化。对于这些指控，工厂坚决否认有任何不当行为，声称他们只是向湖中排放了无害的水。然而，受影响儿童的母亲决心伸张正义，她宣布打算对工厂提起法律诉讼。She has announced that she intends to take the legal action. அடா பாவி, அதுக்குனே வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேறு ஏதோ லோக்கல் சேனலில் வந்து நியூஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க போல் ரிப்போர்ட்டு. அதுதான் இந்த நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஓப்பன் ஆயிட்டு உள்ள போ. Okay, close the door. Dun 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 dun. எப்பண்டா பண்ணுவீங்க? ஓம்பிட்டீங்களா? 4வது பேஜ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆப்போசிஷன் நியூஸ் பேப்பரும் வேறு டாக்டர் வந்து அஃபெக்டான பேஷண்ட்ஸையுமே பாதுகாத்துட்டு வந்திருந்தாங்களாம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வெற்றிகரமாக உரையாட்டினாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரே ஒருத்தங்க, அதாவது அந்த குழந்தையோட அம்மா மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க, தொடர்ந்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். தொடர்ந்து அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம் அவங்கள. ஆனால் அவங்க வந்து எப்படியோ என்ன இருக்காங்கன்னா, அந்த சேஃப்கார்டு, அதாவது சேஃப் ஆகி அந்த ஃபேக்ட்ரி எப்படியோ சேஃப் பண்ணியிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். சேஃப் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ரெவென்யூவை மறுபடியும் இது பண்ணியிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இங்கே ஏதாவது அனாமஷமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ பிடிக்கணும். இருக்கு. அடே என்னடா ஒன்றும் இல்லை. அப்போ இது அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கா? நான் போட்டது தானா?
இதுவும் ஓப்பன் பண்ண முடியல. அரே ஒண்ணுமே இல்லடா. ஒண்ணுமே இல்ல. இங்க ஒரு பேப்பர் இருக்கு. ஷி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அந்த லெட்டர் எழுதுனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் கில்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. வேறு அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த லேக் பொலிட்டான காரணம் இவங்க கிடையாதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த குழந்தை இதான காரணம் அவங்க கையில் இல்லையா. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூஸ் பேப்பர் கம்பெனிஸ் எல்லாருமே இது அமௌண்ட்டை வாங்கி என்ன பண்ணாங்கன்னா நிறைய விஷயத்த வந்து மறைக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. வேறு அவங்க இதில் என்ன இவங்க எழுதவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாருமே இவங்க கொல்லலையா. வேறு இவங்க வந்து எதை நோக்கி பார்க்குறாங்கன்னா, இவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கணும். அதே நேரத்தில் இந்த கம்பெனியை அமௌண்ட்டு கிடைக்கிறது மூலமாக அவங்க கம்பெனியை வந்து வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா சொல்லியிருந்தா இது பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு கிடுங்க. கோ கோ. இல்லை தூரம் தெரியல. ஆஹா, யார்டா அது? ஹலோ ஹலோ மேடம் மேடம், யாரா இது? டேய் எப்போ முதல்ல இந்த இடத்துல தப்பிக்கணும்னா டேய். சரி, ஓப்பன் பண்ணு. வரதுக்குள்ள ஓப்பன் பண்ணா டேய், வரதுக்குள்ள ஓப்பன் பண்ணா. அரே என்னடா அது? டேய் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எந்த பார்த்தா பயம் கொடுத்துட்டு இருப்பீங்களா? இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ. சீக்கிரம் டக்கு முடியணும். அரே என்னடா இடம் இது? பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணுமா? அரே யார்டா அது? யாரா இது? சசினே மனச கல்லாயிட்டு திரும்பிடுடா. என்னடா யாருமே காணும், பின்னாடி உருவம் காணும். அரே பயம் கொடுத்தாங்கடா, நான் சின்ன பையன்டா. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அம்மாவோட பாசங்க வந்து ஒரு சில டைமில் கொடூரமாக இருக்கும். என்னென்னா, அவங்களோட குழந்தை இதான பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட ஓன் லைஃப்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஓன் லைஃபே இது பண்ணி அந்த லேக்கில் வந்து லேக்கில் போய் அந்த லேக்கில் இருக்க அந்த தண்ணியை வந்து குடிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, அதனால் அவங்க வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. வேறு அவங்க வந்து ஹை லெவலாக ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் என்ன ஆகும்னா, மறுபடியும் அந்த கேஸை பற்றி பேசுவாங்க அப்படி சொல்லி அவங்க இது பண்ணியிருக்காங்க போல். வேறு பீப்புள் ஆர் ரெஸ்பான்சிபிள், அதாவது என்னென்னா யாரெல்லாம் இந்த இது பண்ணாங்களோ அந்த பீப்புள் எல்லாமே என்ன ஆகும்னா அதால் பனிஷ்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. வேறு இன்னொன்று என்னென்னா, அவங்கள அந்த டாக்டரால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்கள வந்து காப்பாற்ற முடியலையா ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது? ரெண்டு கேண்டில் இங்கே இருக்கு, 4 கேண்டில் இருக்கு, 3 கேண்டில் இருக்கு, ஒரு கேண்டில் இருக்கு. எதுக்குடா? ஒரு நிமிஷம், முன்னாடி ஒரு பாஸ்வேர்ட் பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக இருக்குமோ? 2 ஆவச்சுக்கிறோம். 2 4 3 1. ஓகே. அரே கொஞ்சம் லைட்டு தந்தா நல்லா இருக்குமா? இல்லடா இருட்டா இருக்கு. ஓகே, இதில் தானே
2 4 3 1. ஓகே, ஓப்பன் த டோர். ஓகே, இங்க ஒரு லெட்டர் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்ன சொல்லுவாருன்னா, அந்த அந்த குழந்தை தானே அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து அவங்களோட உடம்பு ஃபுல்லாமே அழுகுன போல இருந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு அவங்க இதாகும்போது முன்னாடி, அதாவது அந்த குழந்தை இதாகும்போது முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கண் வந்து பிளைண்ட் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்களால வந்து யாராவது போகிறத வந்து மூவ் பண்ணது இதை பார்க்கவும் இல்லை அடையாளம் காணவும் மட்டும்தான் முடியுமா ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி அதில் போட்டுருந்துச்சு. வேறு என்னென்னா, அவங்க வந்து அதாவது அவங்க வந்து அந்த டாக்டரோட முன்னால் வந்து பார்க்க முடியலையா ஃப்ரெண்ட்ஸ். அன்ட்டு அந்த டாக்டர் வந்து மூவ் பண்ணுற வரைக்கும். ஓகே, நேரா போவோம். லெஃப்ட், ஓப்பன் த லெஃப்ட். ஓகே, க்ளோஸ் த லெஃப்ட். ஓகே, இது வரைக்கும் எந்த அமாவசியமான விஷயங்களும் நடக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். அப்ப நடந்ததோட சரி. ஓகே, மியூசிக் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் பாவம் தான். ஓகே, மறுபடியும் அதே இடம். நம்ம நேரா போய் பார்ப்போம். அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு. யாக்கு மீது வந்த இடம் மாதிரி தான் இங்க இருக்குல்ல. அரே, லாக்ல இருக்குப்பா. ஆஹா, என்னது இது? லைட்டர் L2. அரே அரே அரே, டேய் 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 டேய், என்னடா நடக்குது? இது அதேதான். சாவி எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இதுவும் ரத்தமா இருக்குமோ? போட்டோ எடுத்து பார்ப்போம். என்னடா சாவியை காணோம்? டோர் ஓப்பன் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன லெட்டர்? எடுக்க முடியலையே. இங்க இருக்கு. ஏய், இந்த லைட் வேற ஒரே இதாயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா சவுண்ட் ஏத்துதீங்க? யாருடா அது? அரே, யாருடா நீ? டேய், கிட்ட வராதடே. நான் உன்கிட்ட வரவே இல்லை, சைடா போயிருந்தேன். ஓகே, உனக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம். நான் என் பாட்டுக்கு இருக்கேன். கிட்ட போய் தான் ஆகணுமா? பின்னாடி போறான் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, முன்னாடி வாரான் ஃப்ரெண்ட்ஸ். வரானா? இல்ல, அங்கேயே தான் நிக்கான். அரே அரே பையோ, டேய், என்னடா பண்ணுதாங்க? இங்க ஃப்ரெண்ட்ஸ் நிக்கான். டே டே தம்பி, அரே தம்பி, அரே தம்பி, என்கிட்ட வேண்டாடா. சட்டி தலைங்களா? டே, எங்கேயோ கேக்குடா ஏதோ சவுண்டு.
எங்கடா கேக்கு? மூச்சு சவுண்ட் எங்கேயோ கேக்குங்கடா. இங்க உள்ள ரத்தம் வருது. அவ்வளவுதானா? Open the door. ஓகே, அவ்வளோதான் போல ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் த டோர். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு நிமிஷம் அள்ளு இல்ல. அரே முடியலடா டே. இதுக்கே டங்குவார் கிளியுத. ஆஹா, இன்னும் எத்தனை இடம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் த டோர். இங்க ஒரு லெட்டர் இருக்கா? என்ன அது இருக்கு? ஓகே, அதாவது அவங்க வந்து ஃபுல்லா பிளைண்ட் ஆகலையா, அவங்களால கொஞ்சம் ஒரு சில விஷயம், ஒரு சில ஷேப்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதா ஃப்ரெண்ட்ஸ், மூவிங் ஷேப்ஸ்லாம். ஓகே, நீங்க மூவ் பண்ணல அவங்க முன்னாடி, அவ வந்து உங்களை பார்க்க மாட்டா. முன்னாடி மூவ் பண்ணோம்னா she will see you. எங்கேயோ சுத்த கேக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னதுடா அது? என்னமோ வித்தியாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னடா அது? என்ன என்னையே பாக்கு? ஓஹோ, அப்போ இது வந்து நம்மள பார்க்கும்போது நம்ம மூவ் பண்ண கூடாது போல ஃப்ரெண்ட்ஸ். மூவ் பண்ணனா செத்துருவோம் போல. ஆஹா, டே 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 டே. அரே 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 அரே. ஆஹா, யாரடா இது? ஏ, ஓடுறா ஓடுறா ஓடுறா. இங்க ஒண்ணா? ஓகே, இது என்ன இடம் தெரியலடா. என்ன இது? 4 3 2. கம்ப்யூட்டர் லுக் லைக் இட் ஹாஸ் நோ பவர். பவர் இல்லையா? அரே அரே. சிஸ்டம் இப்படியாடா ஆனாவும் பயங்கரமா இருக்கலடா மியூசிக்கே. அடா பாவிகளா, எங்க கொண்டு 2 வச்சிருக்கான் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 4 1 3 2. 4 1 3 2. 4 1 3 2. ஓகே, அப்ப இந்த லாக் ஓபன் பண்ணும் போல ஃப்ரெண்ட்ஸ். 4 1 3 2. என்னது? 1 2 3 4. சரி, 1 3 2 4. ஐயோ ஐயோ. 1 3 2 4. தப்பா? 1 4 3 2. தப்பா? சரி, 4
3 2 1 வந்துரு. அட வாவிங்களா, ஏன்டா ஓப்பன் ஆக மாட்டுக்கு? இதுவும் ரத்தத்துல ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. போட்டோ எடுத்து பார்ப்போம். டேக் இட். ஓஹோ 4னா 6. அப்ப இங்க போட்டோ எடுக்கணும் போல ஃப்ரெண்ட்ஸ். கேமரா ஏய் வா இங்க ஒரு போட்டோ. ஓகே, இங்க ஒரு போட்டோ. ஓகே, ஆஹா 2 எடுக்கலையா? ஓகே 2 வந்துருச்சு. அதாவது 1ன்னா எத்தனை? 957 6. ஆஹா, இந்த வெளிச்சார எனக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். 957 6. ஓகே, ஓப்பன் த டோர். இங்க ஒரு லெட்டர் இருக்கு. டேய் என்னடா இது? டேய் நான் எப்படா லிஃப்ட்ல வந்தேன்? எங்கடா கூட்டு போறீங்க? அரே சுவிட்ச் பட்டனே காணும்லடா இங்க. டேய் 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 எங்கடா கூட்டு போறீங்க? சொல்லிட்டு போங்கடா. டேய் ஐயோ, வாடா ஃப்ரெண்ட்ஸ். வந்த வழிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கதவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க என்னமோ எழுதியிருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். பிரிங் ஹிம் டு மீ. அவனை கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது? ஓகே, பாஸ்கே ஃபோன் அடிப்போம். என்ன இவ்வளோ நேரம்?你要我上楼吗？为什么？你真没用，我只是想要打印机里的纸。ஏதோ பேசுறான், சத்தம் ஒன்றும் புரியல. என்னாச்சு? என்னடா அது? ஓஹோ லிஃப்டா? அவ்வளோதானா? முடிஞ்சா? கீழே போலாம். பாஸ் தான் கால் பண்ணும் போல ஃப்ரெண்ட்ஸ். அரே என்னடா அது? அப்ப இதுதான் நம்ம பாஸா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு ஹாரர் கேமில் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பதிவு உங்கள் நண்பன் முஷாஃப்.